அன்பு தமிழ் மக்களே வணக்கம். இந்திய அரசியலை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டிருந்தால் எல்லோருக்கும் போர் அடிக்கும். அதனால் யூரோப்பு பக்கம் நான் போயிட்டு வந்தேன். ஹங்கேரி நாட்டின் பிரைம் மினிஸ்டர் விக்டர் ஆர்பன் புதிய வலதுசாரி கூட்டணி ஒன்றை ஏற்படுத்தியுள்ளார். யூரோப்பியன் பார்லிமெண்டில் அது ஒரு புதிய சகாப்தம் படைக்கும் என்று அவர் கூறுகிறார். அதில் புதிதாக இணைந்திருக்கும் டச்சு நாட்டைச் சேர்ந்த கீர்ட் வைல்டர்ஸ், அவரை பற்றி தான் எல்லா இஸ்லாமிய நாடுகளும் கண்ணில் விளக்கெண்ணையை ஊற்றிக்கிட்டு பார்த்துக்கிட்டு அவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவர் என்ன தான் சொல்கிறாரு? ஏனென்றால் அவர் இஸ்லாமை தீவிரமாக எதிர்ப்பவர். சமீபத்தில் நடந்த தேர்தலிலும் இஸ்லாமுக்கு எதிராக பேசி வாக்கு சேகரித்து நெதர்லாந்தில் அமோக வெற்றி பெற்றவர் அவர். அமைதி பூங்காவாக இருந்த நெதர்லாந்து இஸ்லாமியர்களின் குடியேற்றத்தால் நிம்மதியை இழந்து தவிக்கிறது. அதை மாற்ற நான் பாடுபடுவேன் என்று அவர் உறுதிமொழி கொடுத்துதான் ஜெயித்து வந்திருக்கிறார். பின்ன இஸ்லாமியர்களுக்கு கிளி வராதா? நெதர்லாந்து நாட்டின் இஸ்லாமிய எதிர்ப்பு, இஸ்லாமியர் குடியேற்றத்தால் வந்த பாதிப்பு அவரை ஜெயிக்க வைத்தது. மற்ற கட்சிக்காரர்கள் இந்தியா மாதிரி இஸ்லாமிய ஓட்டுக்காக சமதர்ம சமுதாயம் என்று அடக்கி வாசித்தனர். ஹங்கேரியின் விக்டர் ஆர்பனும் ஆஸ்திரியா நாட்டின் ஹெர்பர்ட் ஹிக்கெலும் கடந்த ஜூன் 30 இந்த புதிய கூட்டமைப்பை சேர்ந்து உலகத்துக்கு அறிவித்தார்கள். அந்த அமைப்புக்கு பேட்ரியாட்ஸ் ஆஃப் யூரோப் என்று பெயரிட்டுள்ளார்கள். இந்த அமைப்புக்கு டேனிஷ் பீப்புள் பார்ட்டி ஆதரவு அளித்துள்ளது. இந்த கூட்டமைப்பு மூலம் ஓய்ந்து கிடக்கும் யூரோப்பியன் யூனியன் புத்துயிர் பெறும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இதற்கு ஆஸ்திரியா நாட்டின் ஃப்ரீடம் பார்ட்டியும் செக்கோஸ்லோவாக்கியா நாட்டின் முன்னாள் பிரதமர் ஆண்ட்ரேஜ் பாப்பிஸும் முழு ஆதரவு அளித்துள்ளார்கள். மேலும் 5 கட்சிகள் இதில் சேர விருப்பம் தெரிவித்துள்ளன. போர்ச்சுகல் நாட்டின் செகா பார்ட்டியும் ஸ்பெயின் நாட்டின் ஓக்ஸ் பார்ட்டியும் இதனுடன் இணைகின்றன. சமீபத்தில் ரஷ்யாவில் இஸ்லாமிய பெண்கள் அணியும் நிக்வாப் எனப்படும் முகத்திரையை, அதாவது அந்த கருப்பு துணியை அணிய அந்த நாடு தடை விதித்துள்ளது. தெற்கு டஜஸ்தானில் நடந்த டெரர் அட்டாக்கில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கொல்லப்பட்ட போது இஸ்லாமிய கொலையாளிகள் இந்த முகத்திரையை அணிந்து தப்பிவிட்டனர். அதனால் இந்த ஏற்பாடு. இந்த தாக்குதல் டெர்பண்ட் என்ற நகரில் நடந்தது. அதில் 23 பேர் கொல்லப்பட்டனர், 22 பேர் காயமடைந்தனர். அவர்களில் பெரும்பாலும் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மட்டுமே பாதிக்கப்பட்டனர். அவர்களை குறிவைத்துதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே டகெஸ்தானில் உள்ள முஸ்லிம்கள் டெரரிசத்துக்கு பெயர் போனவர்கள், பலமுறை கைதாகி விடுதலையானவர்கள். ரஷ்ய போலீஸ் எப்போவுமே அவர்களை சந்தேக கண் கொண்டுதான் பார்க்கும். இப்போவும் அப்படித்தான் பார்க்கிறது. அலெக்சாண்டர் பேட்ரிஸ்கின் என்ற ரஷ்ய உளவு அமைப்பின் தலைவர் ஹிசாபுக்கு நிரந்தர தடை விதிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். பயங்கரவாதத்தை தடுப்பதற்கு ஹிசாப் தடையாக உள்ளது என்று அவர் சொல்லி இருக்கிறார். முஸ்லிம்கள் ரஷ்யாவில் இருந்து வெளியேற வேண்டும் என்ற குரலும் அங்கு எழ ஆரம்பித்துள்ளது. மாஸ்கோவில் உள்ள ஒரு கன்சர்ட் ஹாலில் டாஜிக் என்ற மிலிட்டன்ட்கள் அதிரடியாக புகுந்து கடந்த மார்ச் மாதம் 145 ரஷ்யர்களை கொன்று குவித்தது உங்களில் சிலருக்கு ஞாபகம் இருக்கலாம். கொலையாளிகள் ரஷ்ய எல்லையை தாண்டிய பிறகு ஒரு இஸ்லாமிய தீவிரவாத குழு ஃபோன் செய்து நாங்கள் தான் கொன்னோம் அப்படின்னு தைரியமாக சொல்லியிருக்காங்க. இதனால் ரஷ்யர்கள் கடுப்படைந்து விட்டார்கள், வெறுப்படைந்துள்ளார்கள். இஸ்லாமிய தீவிரவாதம் ரஷ்யாவில் வளர விடுவது நல்லதல்ல என்று விளாடிமிர் புட்டினும் எச்சரித்துள்ளார். அவர்களை எலிமினேட் செய்ய உத்தரவிட்டுள்ளார். இப்போது உக்ரைனின் ஹிட்லிஸ்டில் இவர்களையும் சேர்க்க சொல்லிவிட்டார். பிரான்ஸ் நாட்டில் நடந்த தேர்தலில் எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காமல் தொங்கும் பாராளுமன்றம் அமைய உள்ளது. குடியுரிமை சட்டம் இந்த தேர்தலில் அங்கு எதிரொலித்தது. இமானுவேல் மேக்ரான் யாரை பிரதமராக தேர்ந்தெடுப்பது என்று குழப்பத்தில் இருக்கிறார். 2ஆம் கட்ட தேர்தலில் இடதுசாரி கட்சிகள் 182 இடங்களை ஜெயித்து இருப்பது ஒரு தலைவலியாக போய்விட்டது அவருக்கு. இப்போ இடதுசாரிகளுடன் சேர்ந்து கூட்டணி ஆட்சி போட்டே ஆகணும். இது எத்தனை நாட்கள் நீடிக்கும் இந்த ஆட்சி என்று தெரியவில்லை. சென்ட்ரிஸ்ட் கோயாலிஷன் பார்ட்டி 161 இடங்களைத்தான் பெற்றுள்ளது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மரைன் லீபன் 142 இடங்களை வென்றார்.
இதில் இந்த வலதுசாரி கட்சிகள் பேட்ரியாட்ஸ் ஆஃப் யூரோப் என்ற அமைப்பில் சேர வாய்ப்புள்ளது. நெதர்லாந்து நாட்டின் கீத் வைல்டர்ஸ் இஸ்ரேலிய நாட்டின் ஆன்டி இஸ்லாம் கருத்துக்களை வலியுறுத்தி வெற்றி பெற்றுள்ளதால் நெதர்லாந்தில் உள்ள பல இஸ்லாமியர்கள் தாய் மதம் திரும்ப முடிவெடுத்துள்ளார்கள். நெதர்லாந்து நாட்டை பற்றி கீத் வைல்டர்ஸ் சர்ச்சைக்குரிய விதத்தில் பேசுவது வழக்கமான ஒன்றுதான். அவர் வாய் இங்கே உள்ள திராவிடர்கள் மாதிரி தான், சும்மாவே இருக்காது. டச்சுக்காரர்கள் புகலிட லாபம் பெறுபவர்கள் என்றும், விழித்தெழுந்த பைத்தியங்கள் என்றும், காலநிலை முட்டாள்கள் என்றும், விவசாயிகளை வெறுப்பவர்கள் என்றும், கினோவாவை எப்போதும் வென்று கொண்டே இருப்பவர்கள் என்றும் காட்டமான கருத்துக்களை அவ்வப்போது கூறுபவர். எந்த கொம்பனாலும் அவரை ஒன்றும் பண்ண முடியல. அவர் தான் எப்பவும் எல்லாரையும் சீண்டிக்கிட்டே இருப்பார். மேற்கத்திய நாடுகள் அல்லாத வெளிநாட்டவர்கள் நெதர்லாந்தில் குடியேற 5 ஆண்டுகள் தடை விதிக்க வேண்டும் என்று கூறுகிறார். புதிய மசூதிகள் மதரசாக்களை நிறுவுவதற்கு 5 ஆண்டுகள் தடை விதிக்க வேண்டும். வெளிநாட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட குடியுரிமையை பறிக்க வேண்டும். டச்சு மொழியை தவிர வேறு எந்த மொழியிலும் மத பிரசங்கங்கள் நடத்தக்கூடாது. தீவிரமாக செயல்படும் மசூதிகளை மூடிவிட வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். இதெல்லாம் அவர் அரசாங்கத்துக்கு வைத்த கோரிக்கைகள். அவர் அங்கே உள்ள அண்ணாமலை ஆளுங்கட்சிக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவர் போகும் இடங்களுக்கெல்லாம் மக்கள் ஆதரவும் பெருகி கொண்டே இருக்கிறது. அங்குள்ள மீடியாக்களுக்கு அண்ணாமலை மாதிரியே தீனி போடுபவரே இவர்தான். யூரோப்பியன் யூனியனில் துருக்கியை சேர்க்கக்கூடாது, கிறிஸ்தவ யூத மத நல்லிணக்க கோட்பாடுகளையே கடைபிடிக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறார். சந்தேகத்துக்கிடமான பயங்கரவாத சிந்தனை உடையவர்களை வீட்டுக்காவலிலேயே வைக்க வேண்டும். புலம்பெயர்ந்த குற்றவாளிகளுக்கு தண்டனையாக அவர்களை நாடு கடத்த வேண்டும். அவர்களுக்கு பொலிட்டிக்கல் அசைலம் கொடுக்கக்கூடாது. தெருக்களில் சண்டையிடும் ரவுடிகள் மறுபடியும் தெருக்களில் சண்டையிட முடியாத அளவுக்கு தண்டனைகள் கடுமையானதாக இருக்க வேண்டும். அவர்களது கால்களை ஒடிச்சா கூட தப்பில்லை அப்படின்னு சொல்றாரு இந்த வில்லங்கம் முடிச்ச தலைவர். நான் முஸ்லிம்களை வெறுக்கவில்லை, இஸ்லாமைத்தான் வெறுக்கிறேன். மிதவாத இஸ்லாம் என்று ஒன்று இல்லை. குரானின் ஒரு பகுதியை மட்டும் நம்புவர்கள் முஸ்லிம்கள் நெதர்லாந்தில் குடியிருக்க விரும்பினால் குரானின் பாதியை கிழித்து எறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அதில் பயங்கரவாத சிந்தனைகள் போன்ற விஷயங்கள் நிறைய உள்ளன. இதையெல்லாம் நான் சொல்லல, கீத் வில்டர்ஸ் அவர் சொல்லுகிறார். இதை சொல்லித்தான் தேர்தலில் அவர் ஜெயித்து வந்திருக்கிறார். பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ள அந்த நாட்டு மக்கள் அவரை ஆதரித்து ஓட்டளித்து அவரை ஜெயிக்க வைத்திருக்கிறார். அதனால் இதில் வியப்பதற்கு ஒன்றுமில்லை. அவர் மேலும் கூறுவது இஸ்லாம் ஒரு மதம் அல்ல, கம்யூனிசம் பாசிசம் போன்ற சர்வாதிகார சித்தாந்தம் உள்ள ஒரு அமைப்பு என்று அவர் முழங்கினார். அடால்ஃப் ஹிட்லரின் மெயின் கேம்ப் என்ற புத்தகத்துக்கு தடை விதித்தது போல் குரானுக்கும் தடை விதிக்க வேண்டும் என்று அவர் கருத்து தெரிவித்துள்ளார். இஸ்லாம் என்ற ட்ரோஜன் குதிரையை நாம் நிறுத்தவில்லை என்றால் நமது யூரோபியாவாக மாறும், நெதர்லாந்து நெதரோபியாவாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கார் மனுஷன். 50 முஸ்லீம்கள் இருந்த நாட்டில் இப்போ 1 மில்லியன் முஸ்லீம்கள் இருக்கின்றனர். இது எங்கே போய் முடியும் என்று எல்லோருக்குமே நல்லா தெரியும் என்று அவர் மக்களிடையே பேசி பிரபலமாகி கொண்டு வருகிறார். 2008ஆம் வருடம் இஸ்லாமை தாக்கி அவர் ஒரு குறும்படம் தயாரித்து வெளியிட்டார். அதற்கு உலக அரேபிய நாடுகளின் எதிர்ப்பும் கண்டனமும் பலமாக இருந்தது. ஆனால் அவர் அதை பற்றி எல்லாம் கவலைப்படவில்லை. அல்-கொய்தா அவரது தலையை கொய்து வர உத்தரவிட்டது. இன்று வரை அதுக்கு யாரும் செவிசாய்க்கவில்லை. இஸ்லாமிய எதிர்ப்பு ஐரோப்பாவில் மட்டுமல்ல, நார்வே, ஸ்வீடன் போன்ற ஸ்காண்டினேவியன் நாடுகளிலும் கிளம்பியுள்ளது. பிரிட்டனில் குடியுரிமை பிரச்சனை தலை தூக்கியுள்ளது. பாலஸ்தீன ஆதரவு கோஷ்டிகளை வெளியேற்ற வேண்டும் என்று இங்கிலாந்து மக்களே கொதித்தெழுந்து போராட்டங்களை நடத்துகிறார்கள். ஜோர்டான் நாட்டை பாலஸ்தீனம் என்று பெயர் மாற்றம் செய்ய வேண்டும். நான் சொல்லலைங்க, கீட்ஸ் வைல்டர்ஸ் அண்ணன் சொல்றாரு. அதில் பாலஸ்தீனர்களை கூட்டிட்டு போய் குடியமர்த்த வேண்டும். அப்பதான் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா. ஜெருசலம் இஸ்லாமியர்களின் கைக்குள் சென்றால் அடுத்தது அவர்கள் இலக்கு பாரிஸ், இத்தாலி, ரோம், வாட்டிகன் நகரமாக இருக்கும். அதுவும் அவர்கள் கைக்குள் போய்விடும். இப்படி ஒரு சங்கி மாதிரி கூறி கடுப்பு ஏற்றி கொண்டிருக்கிறார் இந்த கீட் வைல்டர்ஸ். இவரை என்ன செய்ய போகிறீர்கள்? இஸ்லாமிக் தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் அழிக்க வல்ல நாடு இஸ்ரேல் மட்டும்தான். எனவே கிறிஸ்தவ நாடுகள் அதை ஆதரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார்
கீட் வைல்டர்ஸ் அவரின் இந்த கருத்துக்கள் காட்டுத்தனமாக இருந்தாலும் நெதர்லாந்து நாட்டுக்குள் ஏற்பட்ட பயங்கரவாதத்தின் பாதிப்புகளால் அவருக்குள் ஏற்பட்ட ஒரு மாற்றத்தால் தோன்றியவை இந்த கருத்துக்கள். அமைதியான அந்த நாட்டுக்குள் போய் நமாஸ் பண்ணாமல் டமாஸ் பண்ணால் கோபம் வரத்தானே செய்யும். இதை கேட்கும்போது அவர் சொல்லுவது சரி என்று தான் நமக்கும் தோன்றுகிறது. உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று கமெண்டில் தெரிவியுங்கள். ஓட்டு போடும் விரலால் பெல் ஐக்கானை அழுத்திவிட்டு போகவும் மறட்டா. நான் மீண்டும் ஒரு செய்தியோடு மறுபடியும் வருவேன். ஜெய் ஹிந்த்.